நல்ல கடலந்த பூவி மீதில் அலையந்த ஒரு கொண்டி கடலந்த பூவி மீதில் அலையந்த ஒரு கொண்டி கனவல்த வாழ்வை நம்பி கனவல்ற வாழ்வை நம்பி காச்சந்த மூவாஜை கட்டுண்டு நித்தம் கடலென்ற புவி மீது அலையல்ற ஒரு கொண்டே கனவல்ற வாழ்வை நம்பி கனவல்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே காற்றென்ற மூவாசை மாறுத கண்டொன்று நித்தோம் குடலந்த கும்பிக்கு நான் உணவந்த இறை தேடி குடலந்த கும்பிக்கு நான் உணவந்த இறை தேடி ஓயாமல் இரவும் பகலாய் ஓயாமல் இரவும் பகலாய் உண்டுறங்குவதை உண்டுறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பலரும் தடமன்னும் விடுகரையில் பந்த பாசங்களும் தடமன்னும் விடுகரையில் பந்த பாசங்கள் என்னும் தாவரோ பின்னலிட்டு தாவரோ பின்னலிட்டு தாயன்னு செய்யோ
பாலசுவாமி கதையை உங்களுடைய முன்பதாக இன்பமாக சமர்ப்பணம் செய்கிறோம். சீர்வரும் கடவுரில் மிருகண்டன் வாழ்க, அப்படி சிறந்த பிள்ளை வயது 16 அப்படி ஏர் சிறக்கும் மார்க்கண்டன் வளர்ந்த நாளில் எவர் வயதை மனதில் எண்ணி மரலிகையில் மலையால் வீச பார் சிறக்கும் பரமசிவன் உதயமாகி என்றும் வயது 16 என்று வரம் கொடுத்த காதை புலவர் வில்லில் கவியாய் பாட கார் சிறக்கும் விகடகட தளிரன் காப்புதாமே, கார் சிறக்கும் விகடகட தளிரல் காப்புதாமே. இருக்க யமராஜல் கோடி படை சூழ, கோடி படை சூழ வலயத்தை அரசாண்டு கொண்டிருக்கும் நாளில் இருக்க யமராஜல் கோடி படை சூழ, கோடி படை சூழ வலயத்தை அரசாண்டு கொண்டிருக்கும் நாளில் அருவுடைய கடவுனில் வாழும் இருகண்டல் வாழும் இருகண்டல் மங்கினல் காதலி மணமுனி தங்கிருந்தாயே. காதலியால் கலந்துறவு செய்து கலந்துறவு செய்து காசினி அரசாள கை குழந்தை காக கணவருடன் காதலியால் கலந்துறவு செய்து கலந்துறவு செய்து காசினியை அரசாள ஒரு கை குழந்தைக்காக நெடுநாளாய் மலடாலே நீரிழையாள் இருக்க அவள் நேரிழையாள் இருக்க அவினித்த நித்துவாங் காதலியாள் புத்தி தடுமாறி ஒருத்த வைத்து அஞ்சரடும் பெஞ்சரடும் பார்த்து பெண்ஜரடும் பார்த்து பேருடனே ராசிகளும் பூத்த பல நாளும் ஒருத்த வைத்து அஞ்சரடும் பெண்ஜரடும் பார்த்து பெஞ்சரடும் பார்த்து நேருடனே ராசிகளும் பூத்த பல நாளில் பார்த்து கல்யாணம் இது பச்சமுடல் இருந்தோம் பச்சமுடன் இருந்தோமோ பாலனுக்கோர் பலந்தனையும் பாராதிருந்தேனோ விதியுள்ள திருப்பதிகளில் அலிருக்கும் ஜோலை இருக்கும் ஜோலை இட்டோரமாக வெட்டி விரட்டி அடித்தோம் உள்ள திருப்பதிகளில் இருக்கும் ஜோலை நிழலிருக்கும் ஜோலை தூரமாய் வெட்டி அங்கே கோயில் குளம் ஆலயத்தை கொள்ளையடி தோமோ கொள்ளை அடித்தோமோ குழந்தை இல்லாதிருப்பதென்ன குறையோ விதி பயனோ எந்தே ஒரு ஆண் குழந்தை இல்லாமல் அலைந்தானே மிருகண்டல் முருகா நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சென்னல் வளங்கள் என்று வளங்கள் என்று எல்லா வளங்களும் ஒருங்கி அமையப்பட்ட பட்டணம் தென்னார்காடு மாவட்டத்திலே திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய அழகான பட்டணம்.
திருக்கடையூர் சொல்லக்கூடிய அழகான பட்டணம். திருக்கடவூர் பட்டணத்தை மிருகண்ட மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் சீரும் சிறப்போடு அப்படி ஆண்டு வருகிறார். ஆமாம் ஐயா, இல்லையா? சீரும் சிறப்போடு ஆண்டு வரக்கூடிய நாளையிலே, அந்த நாளையில ஆண்டவன் அருளால் எல்லா செல்வமும் இருக்கிறது அவங்களுக்கு. ஆனால் 16 செல்வத்துள் முதன்மை என்ற சந்தானம் என்ன செல்வம்? மதலை செல்வம். குழந்தை செல்வம் இல்லாமல் மதலை இல்லாத காலத்திலானே மன்னவன் மதிமுகத்தை பார்த்து சொல்லுகிறாள் இந்த காதலி. என்ன சொல்லுகின்றாள்? இல்லையா? திருக்கடையூர் பட்டணத்தில் ஆமா மிருகண்ட மாமுனி காதலி தம்பதியர்கள் விட்டகுறை கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட வேலவனே துணை வருவாய் துணை வருவாய் வேலவனே துணை வருவாய் துணை வருவாய். விட்டகுறை கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட வெற்றிவேல் முருகா துணை தருவாய் வருவாய். வெற்றிவேல் முருகா துணை தருவாய் வருவாய். தொட்டகுறை கதை படிக்க கதை படிக்க அவள் கதை படிக்க புத்தி வயிற்றோ நீ முன்னடவா முன்னடவாய் புத்தி வயிற்றோ நீ முன்னடவாய் முன்னடவாய். யமகால தூதர்கதை தூதர்கதை பிறப்புடனே நாங்கள் பாட நாங்கள் பாட காலசுவாமி கதைகள் பாட கதைகள் பாட பாலசாமி கதைகள் பாட கதை கண்டரும் காப்புதாமி காப்புதாமி கதை கண்டனார் காப்புதாமி காப்புதாமி. பாலசாமி கதை பாட கதைகள் பாட கதைகள் பாட கரை கண்டனும் காப்புதாமே கரை கண்டனும் காப்புதாமே. நீர்வளம் நிலவளம் கால்வளம் கண்ணல் வளம் சென்னல் வளங்கள் என்று வளங்கள் என்று எல்லா வளங்களும் ஒருங்கியவை பெற்ற தென்னார்காடு மாவட்டத்திலே திருக்கடையூர் பட்டணத்தை மிருகண்ட மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் காதலி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து மணமுடித்து தும் தும் அதாவது என்னாச்சு? மருத்துவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை காதலித்து திருமணம் முடித்த காரணத்தினாலே அந்த பெண்ணுடைய பெயர் அவளை காதலி என்றும் சொல்லுவார்கள். ஆமா, கணவன் அன்பாக காதலி காதலின்னு அழைத்து வருகிறார். மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஆண்டவன் அருளால் எல்லா செல்வத்தையும் கொடுத்த இறைவன். அந்த இறைவன் 16 செல்வத்துள் முதன்மை என்ற செல்வம் மதலை என்ற சந்தானம். அந்த மதலை என்ற சந்தானம் இல்லாத காரணத்தினாலே மன்னவன் மதிமுகத்தை பார்த்து சொல்லுகிறாள் காதலியார். என்ன சொல்லுகிறாள்? சுவாமி, என்னை 12 திருவயதில் பாரறிய மாலையிட்டு 22 வயதளவும் இளமலடு எங்கனவா 32 வயதளவும் 32 வயதளவும் முடுமலடு எங்கனவா
திருமணம் சூட்டினீர்கள். ஆமா. 22 வயதிலே இளமரனாக இருந்தேன். ஆமா. 32 வயதாகிவிட்டது. எனக்கு என் முன்னெற்றியெல்லாம் நரைத்து விட்டதே. உனக்கு முன்னாடி நரைச்சிருக்கு, எனக்கு பின்னாடி நரைச்சிருக்கு. ஆண்டவன் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க மறந்து விட்டானே சுவாமி. என்ன பாவம் செய்தோம் சுவாமி? எம்மா, நாமல் பிள்ளை இல்லாமல் இருக்க யாருக்கு என்ன அநியாயத்தை செய்து விட்டோம்? ஒருவருக்கு ஒரு பாவம் செய்யாது நமக்கு குழந்தை செல்வம் இல்லையே. ஆண்டியைத்தான் அடித்தோமோ அடித்தோமோ அறங்கொடுமை செய்தோமோ செய்தோமோ சுவாமி அறங்கொடுமை செய்தோமோ செய்தோமோ ஆண்டியை தான் அடித்தோமோ அடித்தோமோ சுவாமி ஆண்டியை தான் அடித்தோமோ அடித்தோமோ கொடுமை செய்தோமோ செய்தோமோ சுவாமி அறங்கொடுமை செய்தோமோ செய்தோமோ பிச்சை கைது வந்தவரை வந்தவரை பின்னால் வர சொன்னோமோ சொன்னோமோ சுவாமி பின்னால் வர சொன்னோமோ சொன்னோமோ காராவை கொள்தோமா கொள்தோமா கரக்கொடுமை செய்தோமா செய்தோமா சுவாமி கரக்கொடுமை செய்தோமா செய்தோமா காராவை கொன்றோமா கொன்றோமா சுவாமி கனகொடுமை செய்தோமா செய்தோமா சுவாமி கனகொடுமை செய்தோமா செய்தோமா கைதித்து பால் வைக்காமல் வைக்காமல் கறந்து நாமும் குடித்தோமா குடித்தோமா சுவாமி கறந்து நாமும் குடித்தோமா குடித்தோமா சுவாமி பிள்ளை இல்லாமல் இருக்க நாம் யாருக்கு என்ன அநியாயத்தை செய்தேன்? ஒருவருக்கு ஒவ்வொரு ஆண்டி வாசி அடித்தேனா அற கொடுமைகளை செய்திட்டேனா? இல்லை, பிச்சைக்கு வந்தவரை பின்னாடி தான் வர சொன்னோமா? காராவை கொண்டோமா கன கொடுமைகளை செய்திட்டோமா? தோண்டியை போட்டு துலாவை தான் நிறுத்தி வைத்தோம். எல்லோர் மனதை நடுங்கச் செய்தாமா? வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தோமா? எந்த பாவம் செய்யாத நம்ம பொய் புரட்டு சொன்னோமா? போகவனி அடைத்தேனா? களவு செய்தோமா? இல்லையே. இல்லை செல்லும் என்பது இல்லையே சுவாமி. கேட்டவருக்கெல்லாம் வாரி 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 கொடுத்திருக்கோம். மனதுரந்து சொல்லுகிறாள் இந்த காதல். என்ன சொல்லுகிறார் சுவாமி? என்னம்மா? தெருவிலே நான் நடந்து வரப்பட்ட போது என்னை பார்த்த பெண்கள் எல்லாம் என்ன உரைக்கிறார்கள் தெரியுமா? என்ன உரைக்கின்றார்? மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் ஏசலாட்சி. மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் ஏசலாட்சி. இருளி நல்ல இருளி என்று இருளி நல்ல இருளி என்று பின்னிலத்தோர் ஏசலாட்சி. மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் பேசலாட்டி. என்னை மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் ஏசலாட்டி. இருளி நல்ல இருளி என்று இருளி நல்ல இருளி என்று எந்தரத்தோர் பேசலாச்சு. மலடி என்றே சொல்லும் போது மாடுதையாயும் உடம்பு. மலடி என்றே சொல்லும் போது மாடுதையாயும் உடம்பு. இருளி என்று
என்னுடம்பு இருள் என்று சொல்லும் போது இருளல்ல கலங்குதையா. என்னங்க ஆமா இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நான் இப்ப செத்துருவேன். இப்படி என்று புலம்புகிறாள். இவ்வளவு காலம் ஆண்டவரை நினைத்து தவம் இருக்கின்றோம் இல்லையா? குழந்தை இல்லு செல்வம் புலமி மிக பரதவித்து பூவை இளங்காதலியாள் புலம்பி மிக பரதவித்து பூவை இளங்காதலியா ஓட்டி மீறு கண்டனோடு சொல்வாய் ஓட்டி மீறு கண்டனோடு சொல்வாய் புலம்பி மிக பரதவித்து பூவை இளங்காதலியா பூவை இளங்காதலியாள் ஓட்டு பெரு கண்டனோடு சொல்வாள் அவள் போட்டு பெரு கண்டனோடு சொல்வாள் அலந்த பருவத்திலே மாநிலத்துதான் கூடி மலங்க பருவத்திலே மாநிலத்தோர் தான் கூடி மலடி என்ற சொல்லி பொறுப்பேனோ மலடி என்ற சொல்லி பொறுப்பேனோ காலகாலம் தன்னில் ஒரு கண்ணு மகனை பெருகில் காலகாலமும் தன்னில் கண்ணு மகனை பெறுவேன் ஆளை ஒரு வாகனம் பொன்னாலே ஆளை ஒரு வாகனம் பொன்னாலே காலை உருவாகனம் பொல்லாலே நல்ல காலை உருவாகனம் பொல்லாலே பொன்னாலே வாகனமும் பூ பொந்தல் சம்பிரமும் காலை வாகனமும் பூ பந்தல் சப்பிரமும் நல்ல புகழும் ஜீவநாதனுக்கு வைப்பே புகழும் ஜீவநாதனுக்கு வைப்பே இப்படியாகவே சரி மன்னவன் மதிமுகத்தை பார்த்து சொல்லுகிறாள், ஏ சுவாமி, என்னம்மா ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய அருளாலே நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் சொன்னால் சிவபெருமானுடைய வாகனம் காளை வாகனம். காளை வாகனம் அந்த காளை வாகனத்தை பொன்னால் சமர்ப்பணம் செய்கிறேனே என்று நேர்ச்ச போட்டார். அப்படின்னு காதலில் நேர்ச்சி போடுறா இல்லையா? அப்படியும் ஒரு அபிப்பிராயம். ஆனாலும் ஒரு பலனும் கண்டாள் இல்லை. ஐயோ இல்லையா? ஆமா அடுத்து யாருக்கு நேருகிறாள்? யாருக்கு? அன்னமுள்ள மாயவர்க்கு மாள்கருடன் பொன்னாலே உள்ளமாயவர்க்கு வாழ்கருடன் பொன்னாலே அந்த வாகனம் பொன்காணிக்கையும் வைப்பே வாகனம் பொன்காணிக்கையும் வைப்பே வாகனம் பொன்காணிக்கையும் வைப்பே வாகனம் பொன்காணிக்கையும் வைப்பே ஆண்டவனாகிய மகாவிஷ்ணுடைய அருளால் ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அவர் பிறந்திருந்தார். மகாவிஷ்ணு வாகனம் கருட வாகனம் இல்லையா? கருட வாகனம் அந்த கருட வாகனத்தை பொன்னால் சமர்ப்பிக்கிறேனே என்று நேர்ச்ச போட்டார். அப்படியும் ஒரு பலனும் இல்லை இல்லையா? அமையா. ஆனாலும் ஒரு பலனும் கண்டால் இல்லை. சரி ஒருவேளை ஆண்டவனுடைய அருளால் குழந்தையானது பிறந்துதானால் அந்த குழந்தை எடுத்து சரி. செல்லம் மகன் தனி எடுத்து சேரதனம் பாலூட்டி பாலூட்டி சிறுகாலத்தில் அருள் சேவை ஊட்டி சிறுகாலத்தில் அருள் சேவை ஊட்டி எனக்கு ஒரு மகனானவன் பிறந்து ஆமையா மகனை மடியிலே எடுத்து வைத்து வைத்து அழகான தங்க கிண்ணத்திலே சாதம் எடுத்து வைத்து சாதம் எடுத்து வைத்து சாதத்தை உண்ணு மகனே என்று ஊட்ட மாட்டேனா? சாப்பிடு மகனே. அது மட்டுமா? மகனே என் மகனானவன் பள்ளியிலே சென்றிருந்து பிள்ளைகளோடு படித்து பள்ளியிலே சென்றிருந்து பிள்ளைகளோடு படித்து பாவினையை கண்டு மகிழேனோ
மகனானவன் பள்ளியிலே சென்று படித்து வரக்கூடிய பாவினை ஏடும் எழுத்தாணி கொண்டு வரக்கூடிய பாவினையை கண்டுமைகளை மாற்றினான். பார்த்து மகளை வேண்டாரா இறைவா என்று எண்ணாத எண்ணங்களை எண்ணி புலம்புகிறாள். அப்போ சொல்லுகிறாள், இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்றெழுதிய சிவனும் செத்து விட்டானா? அதானே முட்ட முட்ட பெரும் பஞ்சமே ஆனாலும் பரம் அவனுக்கு அண்ணானி நெஞ்சமே அஞ்சாதே என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான். ஆதி சிவபெருமான் நினைத்து தவம் இருந்தாயில் ஒரு பிள்ளை பெற்று வருகிறேன் சுவாமி என்று காதலி சொல்லுகிறாள். கணவன் வார்த்தை கேட்டு என்று சொல்கிறார். அப்போ மிருகண்டு சொல்லுகிறார், அம்மா என்னடி கணவன் மனைவி என்று ஆகிவிட்டாலே வரக்கூடிய இன்பம் துன்பமும் இருவேரை சார். ஆமாம் உங்க இன்பத்தை பூராவும் நான் ஏத்துக்கிட்டு துன்பத்தை பூராவும் உனக்கு கொடுக்க முடியாது. இப்ப என்ன செல்ல போறீங்க? நான் நீ சென்று தவம் இருப்பதை விட நானே சென்று தவம் இருக்கிறேனே. அப்படியாங்க? அப்படி என்று சரி சிதம்பரத்திலே வந்து தீர்த்தமாடுகிறார். அடினானே அடினானே தீர்த்தம் ஒரு அன்மதனி அன்மதனைக்காக வேண்டும். அடினானே தீர்த்தம் அடினானே தீர்த்தம் ஒரு அன்மதனை காகவல்லோ. அடினானே வெளியில் நடந்து நடந்து எவ்வாறு அப்பகலி ஆதலத்தில் இருந்தானே அறியதமோ சிதம்பரத்திலே வந்து தீர்த்தமாடி என்ன தேய்த்து தலைமுடி ஈரமாற்றுகளைந்து மரபுரியானது தரித்து மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களை ஒரு வகைப்படுத்தி மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி மூவாசி மறுத்து மூவாசியும் மறுத்து அப்பு பிருது வாயு தெய்வு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை ஒரு வகைப்படுத்தி 5 புலங்களையும் அடக்கி சிவபெருமானை காலகாலனை நிருதரனை நிமலனை சர்வாபரணனை நினைத்து அப்படி தவம் இருக்கிறார். பகவான் தோன்றி கேட்டார். என்ன கேட்கிறார்? எப்பா ஏதேது மிருகண்டனே மிருகண்டனே ஏதேது மிருகண்டனே மிருகண்டனே மாகமையால் வளப்பாக வரங்கள் தர வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா. பிள்ளையில்ல பாவி என்ற பாவி என்ற அந்த பூலோகவசங்கள் தீர வசங்கள் தீர பிள்ளையில்ல பாவி என்ற பாவி என்ற பூலோக அவசைகள் தீர உள்ளபடி மனமிறங்கி உள்ளபடி மனமிறங்கி ஐயா ஒரு மதலை தாரும் ஐயா. உள்ளபடி மனமிறங்கி உள்ளபடி மனமிறங்கி ஒரு மதலை தாரும் ஐயா. சிவபெருமான் தோன்றி கேட்டார், எப்பா ஏ முருகண்டா சுவாமி என்னை கோரி 12 வருட காலங்கள் அறியபரிய தவத்தை செய்து வருகிறாயே, நீ யார், உனக்கு என்ன வர வேண்டும்? சொல்லுகிறான், ஆண்டவா திருக்கடையூர் பட்டணத்தை சீரும் சிறப்போடு ஆண்டு வந்து நல்லது. எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு முதலை சந்தானம் இல்லை. எப்பா வார்த்தை கேட்ட உடனே சிவபெருமான் சொல்லுகிறார், பொன்னை கொடுத்தாய் பொருளை கொடுத்தாய் மற்றுண்டான எல்லா செல்வத்தையும் கொடுத்த நீ என்னை பார்த்து அப்பா என்று சொல்வதற்கும் என் மனைவியை பார்த்து அம்மா என்று சொல்வதற்கும் ஒரு குழந்தை கொடுக்க மறந்து விட்டாயே இறைவா ஆண்டவா என்று அந்த ஆண்டவனை பணிந்தான். பகவான் சொன்னார், எப்பா என்ன சுவாமி, இந்த ஜென்மத்தில் உனக்கு பிள்ளை பலன் என்பது இல்லை. ஆனால் நீ என்னை கோரி தவம் இருந்த காரணத்தினாலே வேலை செய்தா கூலி உண்டு இல்லையா? நிச்சயமாக உண்டு. ஆகினால் என்னை கோரி நீ தவம் இருந்த காரணத்தினாலே என் அருளாலே உனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தருகிறேன். நல்லது ஐயா. ஆனா அதில் 2 வகை இருக்கிறது. 2 வகையா? என்ன வகை? முதல் வகை குழந்தை 100 வயது வரை வாழ்ந்திருக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கு சுவாமி? பூன் குருடு செவிடு பேடு அப்படி என்று குறைவுடைய பிள்ளையாக நீடிய ஆயுள் உள்ள பிள்ளை 100 வயது வரை வாழ்ந்திருக்கும். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் சுவாமி.
இரண்டாவது ஒரு குழந்தை சொன்னீங்களே அது இப்படி இருக்கும். 16 வயது வரை வாழ்ந்திருக்கும். அன்பு, ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம், பக்தி, விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நற்பண்புகளும் பெற்ற பிள்ளையாக இருக்கும். உனக்கு 100 வேணுமா 16 வேணுமா? சுவாமி, எனக்கு ஒரு நாள் பிறந்து மறுநாள் இருந்து விட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகம் போற்றக்கூடிய உத்தம குழந்தையா பார்த்து தாங்கள் தர வேண்டும். 16 வயதுடைய பக்தியுடைய மார்க்கண்டேயனை உனக்கு மகவாக அருளினேன், சென்று வா என்று சொல்லி ஆண்டவன் வரம் கொடுக்க வரத்தை பெற்றுக் கொண்டு கடவுர் பட்டணத்திற்கு வருகிறான். கடவுர் பதியதியில கொண்டிருவன் மனம் பொருந்தி உரையளவில் வாழ்ந்திருந்தார் வாழ்ந்து வரும் நாளையிலே ஜனித்திடுமா வாழ்ந்து வரும் நாளையிலே அவள் வைத்து கர்ப்பம் ஜனித்திடுமா பருவூருவாய் திரண்டிடுமா காதலியான் திருவயத்தில் கருவுருவா திரண்டிடுமா காதலியான் திருவயத்தில் திருக்கணையூர் பட்டணத்திற்கு வருகின்றான் மருகண்ட மகரிஷி. ஓடோடி வருகின்றான். அப்படி வரக்கூடிய நேரத்திலே காதலி பெண்ணோடு ஆண்டவனை கண்டதும் பகவான் கொடுத்த வரத்தையும் எடுத்து விவரமாக சொல்ல, கொஞ்சம் விவரமா சொல்லுதாங்க. இருவேரும் சேருங்கப்பல் சேர்வது போல் வாழ்ந்திருந்தார்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கின்றார். மன்னவரும் ரதியும் போல் வாழ்ந்திருக்கும் நாளையில் அந்த நேரத்தில் ஆண்டவன் அருளால் அருகு நுனி போல் விந்து சாடாவல் பண்டியில் வந்து புகுந்து திரண்டு அங்கு கருவானது வளர்கிறது. எப்படி வளர்கிறது தெரியுமா? கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு உரு வளர, கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு உரு வளர, ஆனாதிரும் மாதம் மதில் கழுத்தில் முடி வீச, ஓஹோய் தோணும் படி மாதம் மூங்கில் துலங்க மந்த மயங்க, தோணும் படி மாதம் அந்த துலங்க மந்த மயங்க, குட்டியும் இண்டவயரும் கண்டவயரும் ஓகுதையோ. நாலாவது மாதம் அதில் சக்தி பூச்சந்தாரோ, நாலாவது மாதம் சக்தி பூச்சந்தாரோ, 5வது மாதம் அதில் துஞ்சானகம் உழைக்க, 6வது மாதம் மறுமறுப்பான மறுப்பா, 6வது மாதம் அருவருப்பான மறுப்பா, 7வது மாதம் ஈழல் போலே எடுத்திடுமா, 8வது மாதம் கட்டி முட்டாய் வருகுதன்பாள், 8வது மாதம் திட்டு முட்டாய் வருகுதன்பாள், 9ஆம் மாதம் அதில் பிள்ளை வயரூருவா, 10ஆம் மாதத்தில் பாவை நல்லாள் காதலியார்க்கு மெய் நொந்திடுமாவே, நொந்திடுமா. மாதத்தில் ஓலைப்பு மேனியானாள். ஆமா, 2வது மாதத்தில் இடையது செருக்குது, 3வது மாதத்தில் முத்து நிற மேனியானாள், 4வது மாதம் நவல் பழ மேனியானாள், 5வது மாதம் அரவையர் சூழாகிறாள், 6வது மாதம் அருவருப்பு நாவருப்பு, 7வது மாதம் இழல் போல் வருகுதன்பாள், 8வது மாதம் திட்டு முட்டாய் என்பது சொல்றார், 9ஆம் மாதத்தில் உடையவருக்கு பொங்கல் போடுகிறார், ஆண்டவனுக்கு நேர்ச்சி போடுதார், 10ஆம் மாதத்தில் பாவையருக்கு மீனோகம் ஒரு தூதுவனை அழைத்தார் மருகண்ட மகரிஷி. அப்பா தூதுவா, உடனடியாக ஒரு மருத்துவனை அழைத்து வா என்ற போது தூதுவை என்ன செய்யறான் பாரு, என்னை 8 கஞ்சி கட்டி வெள்ளி புறப்படுத்தா, 8 கஞ்சி கட்டி வெள்ளி புறப்படுத்தா, ஆயத்துறை சாயக்கல்லி அமுது சம்பாரி நங்கடங்கு, மஞ்சள் தோட்டம் இஞ்சி விளையே மருதடி வாழி நங்கடங்கு, மஞ்சள் தோட்டம் இஞ்சி விழோ மதிரடி வாழி நங்கடங்கா, குத்து கல்லு மீது நின்று கூப்பிட்டானே மூன்று சத்தம்,
எண்ணெயிட்டு கச்சி கட்டி ஏற்றவழி பிரம்பெடுத்து சரி ஆயத்துறை சாயங்கல் அமது சம்பா நிலங்கடந்து இடங்கடந்து மஞ்சள் தோட்டம் இஞ்சி விளை மருதடிவாள் நிலங்கடந்து ஒரு குத்துக்கல்லுக்கு மேல போடுறான் சத்தம். ஏ அம்மாயே மருத்துவா அது ஆறு வந்து கிழவிக்கு காது கேட்காதோ? நான் தான் பாட்டி. ஆறு மோனா நீ நான் தூதுவன் வந்திருக்கேன். தூதுவன் எஞ்சோட்டு இருந்து எஞ்சோட்டு வந்திருக்கா. கடவுர் பட்டணத்துல இருந்து உன்னை கூப்பிடுக்கு வந்திருக்கேன். என்ன கூப்பிடக்கு வந்தேன்னா எதுக்கு என்ன கூப்பிடக்கு வந்தா? கடவுர் பட்டணத்துல மாப்பிள வீட்டுல இருக்காரு தெரியுமா? ஏ கிழவிக்கு குசும்பு. ஏ பாட்டி உன்னை பிரசவம் பாக்க கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். இந்த வயசுக்கு பிறகு உங்க அம்மா பிரசவமாட்டா இருக்கியா? ஐயோ யாருக்கு அம்மா? எங்க எஜமானி அம்மாவுக்கு வயர் நொந்து நிக்கிறாங்கம்மா. நீ உடனே வந்து இப்போ பிரசவம் பார்க்க வரணும். அப்ப எனக்கு கூலி பேசணும் பத்துக்கா. ஓஹோ ஏப்பா இங்கிருந்து அங்க வர வேண்டுமானால் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் மயிரும் வெவ்வேறு தானே. ஆமா ஆகையினால் பொன்களஞ்சி சொன்னாயானால் பொன்களஞ்சி சொன்னாயானால் பொன்களஞ்சி சொன்னாயானால் பின்னாலே வருவீரடா பின்னாலே வருவீரடா பொன்களஞ்சி சொன்னாயானால் பொன்களஞ்சி சொன்னாயானால் பொன்களஞ்சி சொன்னாயானால் பின்னாடி வருவேனடா பின்னாடி வருவேனடா ஒரு களஞ்சி பொந்தானே ஓவியமே வருத்தோமே ஆத்தளமச்சான் அடிக்காரனே அம்மையக்கும் முடிச்சின புள்ள ஒரு களஞ்சி பொன்னது ஒன்று கும்மிய பத்தானே இருக்கும் பம்பள கொஞ்சம் தண்ணி கொண்டா செம்புல இரண்டு களஞ்சி சுந்தரவா சுந்தரவா எழுந்திரம்மா மருத்துவமியே பாட்டி உனக்கு ஒரு களஞ்சி வாங்கி தரவா? எப்பா ஒரு கிளஞ்சிக்கு நான் வர மாட்டேன். ஓஹோ எப்பா அப்ப ரெண்டு களஞ்சிக்கு வா. அதாவது 2 கிளஞ்சிக்கு வர மாட்டேன் 3 கிளஞ்சிக்கு வர மாட்டேன். 10 கிளஞ்சி வாங்கி கொடு. 10 களஞ்சி என்ற போது என்ற போது என்ற போது படிகளத்தான் மருத்துவமும் மருத்துவமும் என்ற போது என்ற அப்பா என்ற போது மருத்துவமும் மருத்துவம் அப்பா தூது வந்தான் உம்மாகே துடியிடையால் பின்னுமாக வாரதொரு வழி தண்ணீரே வட்டமிட்டு கருடையாழ்வா வட்டமிட்டு கருடையாழ்வா வட்டமிட்டு கருடையாழ்வா வளமிருந்து இடம் போக என்ற போது படிகடந்தால் மருத்துவமும் தூதுவன் முன்னுமாக துடியடையால் பின்னுமாக வாரதொரு வழிதனிலே கருட பகவான் சில வட்டமிட்டு வருகிறார். சில சகுனங்களை கண்டா எல்லாம் நல்ல சகுனம். பாட்டி என்ன சகுனம் பார்த்த? எல்லாம் ஆண் குழந்தை பிறக்கண்டா வாடா போவோம் அப்படின்னு சொல்லி காதலியால் இருக்கக்கூடிய ஈட்டுப்புறையிலே சென்று புகுந்தா பாருங்க. அவன் எப்படி சொல்லி அழுறா தெரியுமா? எம்மா உனக்கு ஆள் அனுப்பி இவ்வளவு நேரம் ஆகுது, என்னம்மா செய்ய எப்ப வந்து சேர்ந்த? எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அடிவயரும் முதுகலும் 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 அலங்குதடி எந்தனக்கு எந்தனக்கு அடிவயரும் முதுகலும் 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 அலங்குதடி எந்தனக்கு எந்தனக்கு எம்மா அடிவயரும் முதுகலும் அலங்குதடி எந்தனக்கு விழாவெல்லாம் நல்லா வலிக்குதடி. பக்க விழாவிரண்டோ நாம் பாடகங்கள் அணிந்திருக்கும் படங்கள் எல்லாம் நோகுதம்மா, மோதிரங்கள் அணிகின்ற மொழிகள் எல்லாம் நோகுதம்மா. பாடகத்தை கலட்டிடுங்கோ பகவானுக்கு நேர்ந்திடுங்கோ, மோதிரத்தை கலட்டிடுங்கோ முக்கண்ணருக்கு நேர்ந்திடுங்கோ. கொஞ்சம் பொறுங்கம்மா அப்படி சொல்லி அம்மா 3 குலத்து எண்ணெய் கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தா 3 குலத்து எண்ணெய் கொண்டு கையிலே கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அடிபடியா வயிறழகி அமையா என்ன தெரியுமா என்னாச்சு? அப்படியே எண்ணெய ஓதி எண்ணெய ஓதிய வயிற்றிலே இடவே அடிபடியாக வயலதி இழகி வயது இழகி சோர கண்ணி கூட்டம்மா துடைய கண்ணி கூட்டம்மா துடைய தோகையர்கள் பிடித்து மீறுங்க வண்ணமுடன் அவள் வயத்தில் வண்ணமுடன் அவள் வயத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா அவள் வயத்தில் அவள் வயத்தில் ஆண் குழந்தை பிறந்திடுமா. பூலோகமான பாலகன் வந்து பிறந்தானே பாலகன் வந்து நிலத்தில்
மருத்துவத்தால் தன்பதியில் போனாளே மருத்துவத்தால் போன போதே சேனையூட்டி போன போது சேனையதே தானும் ஊட்டி ஊட்டி பயராமோ கூறவந்து மார்க்கண்டன் என்று சொல்லி மார்க்கண்டையன் என்று சொல்லி அழகு பயராமன் குருவாரா என்று சொல்லி என்று சொல்லி குருவரா ஒரு வயது இரண்டாகி உயர்மூர்த்தி நாளாகி ஐந்தான வயதிலே எழுத்தோத வைத்தனரா ஐந்தான வயதிலே எழுத்தோத வைக்க வேண்டும் என்று எழுத்தோத வைத்த நேரம் படிப்பின் மேல் ஆண்டமில்லாமல் ஆண்டவராகி சிவபெருமானுக்கு ஆலயங்கள் வைத்து எப்படி வைக்கலாம் தெரியுமா? வைத்தார் சிவனுக்கு ஒரு அம்பலம் வைத்தார். ஹலோ தொழுது மார்க்கண்ட சிவபூஜை செய்து வரவே தோகையின் நாதரி கோயில் நடைதனில் வந்தாள் மார்க்கண்ட சிவபூஜை வரவே எப்பா வரவே பழுது வராமலே உன்னை வளர்த்தேனே மகனே பத்து வயதாச்சு உத்த வயதாரிலேதான் ஆறைய வயது நீ ஏறிய கடனல்ல செய்வாய் குரல் கேட்டு மார்க்கண்டன் சொல்வாய் எண்ணி மலக்காதே புண்ணிய வாட்டி நீ போப்போ இன்னது சிப்பி பிறந்தது முத்தல்ல தாயே கட்டுடனே எம்மா ராஜன் கணக்கு பிடிங்க ஈரல் கடவுர் மார்க்கண்டன் மீது வந்தாராச்சி இன்று பிராமண கன்னியின் உயிரை பிடிக்க மாந்தளிர் உடுப்புமிட்டு கருங்கச்சியும் கட்டினானே கட்டுடனே ஒரு சோமனுடத்து அங்கே ஒரு மாங்கச்சி கட்டி குட்டன் காலன் சோமனுடனே சோமனுடன் பலபாசம் எடுத்து ஆயுதம் ஒருமித்தையன் காட்சியுடனே பக்கத்தில் எல்லாம் பூதப்படைகள் மடமடமடன யமபுரம் கடந்து யமராஜன் இசமக்கண்ணி குலவை பாட காலனவன் காலக்கண்ணி குலவை பாட தேடிய கடவுள் ஊர்கள் தோறும் ஓடிய காலம் தேடிய வாரா சிவனுடைய ஆலயத்தில் இருக்கு வந்த மார்க்கண்டன் உயிர் பிடிக்க வந்த கால சுவாமி பாசவலை வீசி உன்னை பாரலகா உயிர் பிடிக்க சுருக்கு உயிர் பிடித்திடவே பாசவலை வீசிடவே வீசியவலை அது பரமசிவன் மேல வீழ பாசத்தால் தழும்பு கொண்டு சிவலிங்கம் தான் வெடித்து சிவனாறு உதயமாகி காலால் உதைத்து பாதாளம் தள்ளினாரே அடி
ஹலோ காலனவன் அந்த போது உயிர் விடுங்க ஒருவர் இல்லை பூமி வாரம் தாங்காமல் உமாதேவி முறைவிட்டார் மாட்டு போன காலனையும் மறுபடியும் பிரவி செய்ய மந்த கேடாலத்திலே காலனையும் பிரவி செய்ய மூன்று மலை தான் பிடுங்கி முச்சல் நீல் அண்ட கொண்டிய 1000 பேர் கிங்கிலியர் அதுக்கு ஒன்றாரமதி அண்டையிலே ஏற்றுவாரா 7 குல விறகடிக்கி அக்கினியை முட்டும் போது 7 கொட்ட மஞ்ச கொப்பு இடித்து பொடி ஆகப்பட்டார் ஒதுக்குதல்ல குமருதல்லோ கூட்ட மஞ்ச கிடாரமதி ஒழித்து வர மஞ்சளியிலே காலன் பிறவியாகாமல் பத்திரமாகாளியரை படுநடத்தி வார போது என் அம்மை பத்திரமாகாளி அவர் கிடாரத்தை சுற்றும் போது மாகாளி திருவருளாய் மகன் பிறக்க வேண்டும் என்று ஏறிட்டு பார்த்தாரே அன்னை பத்திரமாகாளி மாகாளி திருவருளாய் யமஹாரன் உருவலர காலனோடு காலகண்ணி தூதனோடு தூதகண்ணி யமனோடு யமகண்ணி யமஹார தூதுவர்கள் மந்த கிடாரத்தில் பிறவிகளானாரே மஞ்ச கிடாரத்திலே யமஹார தூதுவர்கள் ஒலித்துவர மஞ்சளிலே யமஹார தூதுவர்கள் ஒலிக்குதல்லோ குமருதல்லோ கூட்ட மஞ்ச கிடாரமதி ஒலித்துவர மஞ்சளிலே பொன்னாலே கமகம் போலை ஒரு சடையும் நான் கொடுத்தார் வெள்ளியால தின்னம் போலை இவளவரன் நான் கொடுத்தார் வாங்கி அந்த கால சுவாமி முக்குவார முக்குளிப்பார் 3 நேரம் சுற்றுவாரா யமஹார தூதனோடு காலனோடு காலகண்ணியோடு தூதனோடு தூதகண்ணி யமனோடு யமகண்ணி யமஹாரன் நான் பிறந்து கிடாரத்தில் பிறந்த பிள்ளை கிடாரத்தில் பிறந்த பிள்ளை பிறந்த மகள் யமஹார தூதுவர்கள் யமஹார தூதுவர்கள் காரத்தில் பிறந்தவனே உனக்கு வெள்ளியால பூரூலா விமலவரன் நான் கொடுத்தான் விமலவரன் நான் குமருதல்லோ கூட்ட மஞ்ச கிடாரமதி மஞ்ச கிடாரத்திலே கமகம் போல கையில் எடுத்து கண்டழகன் காலசுவாமி தென்னங்குல கையில் எடுத்து ஈரனவன் காலசுவாமி முங்குவார முக்குளிப்பார் 3 நேரம் சுற்றுவாரா யமனோடு யமகண்ணி காலனோடு காலகண்ணி தூதனோடு தூதகண்ணி யமஹாரன் நான் பிறந்து ஆகாளி போடுகிறார் பத்திரகாளி பாலகன் பாலகன் காலசுவாமி மாகாளி பாலகனி மன்னவனே யமஹாரா யமஹார தூதரோடு காலனும் காலகண்ணி பிறந்து வந்த காலசுவாமி ஆதிசிவனிடம் அதிகவரம் கேட்பாரா ஆண்டவன் சிவபெருமான் அதிக வரம் கொடுப்பார் பூலோகமானதிலே நாளும் கணக்குப்படி நயினார் கணக்குப்படி நாளும் உயிர் பிடிப்பாய் பொல்லாப்பு ஆகுமல்லோ பேர் பெரிய சிவனாரே என்று கேட்ட நேரம் ஒன்னான யமஹாரா இனி ஒன்னான யமஹாரா இனி உன்னேறு மாறாது ஒன்னான யமஹாரா எப்பா உன்னானை யமஹாரா யமஹாரா கட்டுடனே ஒரு சோமனுடுத்து ஒரு சோமம் எடுத்து அங்கே ஒரு மாங்கச்சை கட்டி
பூலோகமானதிலே யமஹார தூதுவர்கள் பூர்வ புஞ்சுருவ பிடிப்பான உயிர்களையோ ஆயுதீன கனியுதீன ஆரணோ உயிர் பிடிப்பான் உயிரதெல்லாம் பிடித்து யமலோக பட்டாளத்தில் பூலோகமானதிலே யமஹார தூதுவர்கள் பணிக்கண் குடியிருப்பில் கண்டேறும் பெருமாளுடன் வாசலிலே வந்தல்லவோ யமஹார தூதுவர்கள் யமஹா மஞ்ச கிடாரத்திலே யமஹார தூதுவர்கள் பொருத்துவரும் மஞ்சளிலே யமஹார தூதுவர்கள் பொருக்குதல்லோ குமருதல்லோ கூட்ட மஞ்ச கிடாரமதியே பொருத்துவரும் மஞ்சளிலே பொன்னாலே கமகம் போலை ஒரு சடையும் நான் கொடுத்தார் வெள்ளியாலே தின்னம் போலை இவ்வளவரும் நான் கொடுத்தார் வாங்கி அந்த கால சுவாமி முக்குவார முக்குளிப்பான் மூன்று நேரம் சுற்றுவாரா யமஹார தூதரோடு காலரோடு காலக்கண்ணியோட தூதரோடு தூதக்கண்ணி யமனோடு யமகண்ணி யமஹார நான் பிறந்து நாடத்தில் பிறந்த பிள்ளை நாடத்தில் பிறந்த மகள் யமஹார தூதுவர்கள் யமஹார தூதுவர்கள் காரத்தில் பிறந்தவனே உனக்கு வெள்ளியாலே பூரூலா விமலவரன் நான் கொடுத்தான் விமலவரன் நான் குமருதல்லோ கூட்ட மஞ்ச கிடாரமதி மஞ்ச கிடாரத்திலே கமகம் போல கையில் எடுத்து கண்டழகன் காலசுவாமி தென்னம் போல கையில் எடுத்து ஈரனவன் காலசுவாமி முங்குவார முக்குளிப்பான் மூன்று நேரம் சுற்றுவாரா யமனோடு யமகண்ணி காலரோடு காலக்கண்ணி தூதரோடு தூதக்கண்ணி யமஹாரன் நான் பிறந்து ஆதாளி போடுகிறான் பத்ரகாளி பாலகன் பாலகன் காலசுவாமி மாகாளி பாலகனே மன்னவனே யமஹாரா யமஹார தூதரோடு காலரும் காலக்கண்ணி பிறந்து வந்த காலசுவாமி ஆதிசிவனிடம் அதிகவரம் கேட்பாரா ஆண்டவன் சிவபெருமான் அதிக வரம் கொடுப்பான் பூலோகமானதிலே நாடும் கணக்குப்படி நயினார் கணக்குப்படி நாளும் உயிர் பிடிப்பாய் பொல்லாப்பு ஆகுமல்லோ பெரிய சிவனாரே என்று கேட்ட நேரம் ஒன்னான யமஹாரா இனி ஒன்னான யமஹாரா இனி உத்தேரு மாறாதி எப்பா உன்னானை யமஹாரா யமஹாரா கட்டுடனே ஒரு சோமனுடன் எடுத்து அங்கே ஒரு மாங்கச்சை கட்டி விட்டங்காலன் சோமனுடன் பலவாசம் எடுத்து உயிரான இறங்கையில் எடுத்து ஒரு மெத்தையன் கச்சுடனே பக்கத்தில் எல்லாம் பூதப்படைகள் பூலோகமானதிலே யமஹார தூதுவர்கள் பூர்வ புஞ்சுருவ பிடிப்பான உயிர்களையோ ஆயுதீன கனியுதீன ஆரணோ உயிர் பிடிப்பான் உயிரதெல்லாம் பிடித்து யமலோக பட்டாளத்தில் பூலோகமானதிலே
தூதுவர்கள் பொறுத்து வரும் மஞ்சளிலே யமகால தூதுவர்கள் பொறுக்குதல்லோ குமருதல்லோ கூட்ட மஞ்ச ஞானமதியே பொறுத்து வரும் மஞ்சளிலே பொன்னாலே கமகம் முலை ஒரு சடையும் நான் கொடுத்தார் வெள்ளியால தின்னம் முலை இவளவரன் நான் கொடுத்தார் வாங்கி அந்த கால சுவாமி முக்குவார முக்குளிப்பா மூன்று நேரம் சுற்றுவாரா யமகால தூதரோடு காலரோடு கால கண்ணியோட தூதரோடு தூத கண்ணி யமனோடு யமகண்ணி யமகாலன் நான் பிறந்து நாடத்தில் பிறந்த பிள்ளை நாடத்தில் பிறந்த பிள்ளை பிறந்த மகள் யமகால தூதுவர்கள் யமகால தூதுவர்கள் காரத்தில் பிறந்தவனே பிறந்தவனே யமகால தூதுவனே உனக்கு வெள்ளியால பூரூலா விமலவரன் நான் கொடுத்தா விமலவரன் நான் கொடுத்தா பூரூலா குமருதல்லோ கூட்ட மஞ்ச ஞானமதியே மஞ்ச கிடாரத்திலே கமகம் முலை கையில் எடுத்து கண்டழகன் காலசுவாமி தென்னங்குல கையில் எடுத்து ஈரனவன் காலசுவாமி முங்குவார முக்குளிப்பா மூன்று நேரம் சுற்றுவாரா யமனோடு யமகண்ணி காலரோடு காலகண்ணி தூதரோடு தூத கண்ணி யமகாலன் நான் பிறந்து ஆதாளி போடுகிறான் பத்திரகாளி பாலகன் பாலகன் காலசுவாமி மாகாளி பாலகனி மன்னவனே யமகால தூதரோடு காலன் காலகண்ணி பிறந்து வந்த காலசுவாமி ஆதிசிவனிடம் மதியல அதிகவரம் கேட்பாரா ஆண்டவன் சிவபெருமான் அதிக வரம் கொடுப்பார் பூலோகமானதிலே நாளும் கணக்குப்படி நயினார் கணக்குப்படி நாளும் உயிர் பிடிப்பாய் பொல்லாப்பு ஆகுமல்லோ பெரிய சிவனாரே என்று கேட்ட நேரம் ஒன்னான யமகாலா இனி ஒன்னான யமகாலா இனி உன்னேறு மாறாது எப்பா உன்னானை யமகாலா கட்டுடனே ஒரு சோமனுடன் அங்கே ஒரு மாங்கச்சை கட்டி குட்டங்காலன் சோமனுடன் பலவாசம் எடுத்து உயிரானாயிரம் கையில் எடுத்து ஒருமித்தையன் கச்சுடனே பக்கத்தில் எல்லாம் பூதப்படைகள் பூலோகமானதிலே யமகால தூதுவர்கள் பூர்வ புஞ்சுருவை படிப்பான உயிர்களையோ ஆயுதீன கனியுதீன ஆரணோ உயிர் பிடிப்பார் உயிராதுதான் பிடித்து யமலோக பட்டாளத்தி பூலோகமானதிலே யமகால தூதுவர்கள் பணிக்கண் குடியிருப்பில் கட்டேறும் பெருமானில் வாசலிலே வந்தல்லவோ யமகால தூதுவர்கள் யமகா மஞ்ச கிடாரத்திலே யமகால தூதுவர்கள் பொறுத்து வரும் மஞ்சளிலே யமகால தூதுவர்கள் பொறுக்குதல்லோ குமருதல்லோ கூட்ட மஞ்ச ஞானமதியே பொறுத்து வரும் மஞ்சளிலே பொன்னாலே கமகம் முலை ஒரு சடையும் நான் கொடுத்தார் வெள்ளியால தின்னம் முலை இவளவரன் நான் கொடுத்தார் வாங்கி அந்த கால சுவாமி முக்குவார முக்குளிப்பா மூன்று நேரம்
யமகாலன் நான் பிறந்து நாடத்தில் பிறந்த பிள்ளை நாடத்தில் பிறந்த பிள்ளை பிறந்த மகள் யமகால தூதுவர்கள் யமகால தூதுவர்கள் காரத்தில் பிறந்தவனே காரத்தில் பிறந்தவனே பிறந்தவனே யமகால தூதுவனே யமகால தூதுவனே உனக்கு வெள்ளியால பூரூலா வெள்ளியால பூரூலா பூநூலா விமலவரன் நான் கொடுத்தா விமலவரன் நான் கொடுத்தா வெள்ளியால பூநூலா வெள்ளியால பூநூலா பூரூலா விமலவரன் நான் கொடுத்தா விமலவரன் நான் லோகபருதல்லோ வருதலோ உண்டமஞ்ச ஞானவதி உண்டமஞ்ச காரமதே மஞ்ச ஞானத்திலே கிடாரத்திலே கபகம் முல கையில் எடுத்து அமோரை கையில் எடுத்து கண்டழகன் காலசுவாமி கட்டழகர் காலசுவாமி தென்னமுல கையில் எடுத்து தென்னமுலை கையில் எடுத்து ஈரனவன் காலசுவாமி கீழகன் காலசுவாமி பொங்குவாரமும் குளிப்பா குங்குவாரமும் குளிப்பா மூன்று நேரம் சுற்றுவாரா நேரம் சுற்றுவாரா எவனோடு எமகன்னி எவனோடு மகனி காலனோடு காலகன்னி காலனோடு காலகனி தூதரோடு தூதகன்னி தூதனோடு தூதகனி யமகாலன் நான் பிறந்து யமகாலன் நான் பிறந்து ஆகாளி போடுகிறான் யமகாலன் நான் பிறந்தே யமகாலன் நான் பிறந்தே ஆகாளி போடுகிறான் பத்திரகாளி பாலகன் பத்திரகாளி பாலகன் பாலகன் காலசுவாமி ஆகலகன் காலசுவாமி மாகாளி பாலகனே ஆகாளி பாலகனே மன்னவனே யமகாலா மன்னவரே யமகாலா யமகால தூதரோடு யமகால தூதரோடு காலனும் காலகன்னி யமகால தூதனோடு யமகால தூதனோடு காலனும் காலகனி பிறந்து வந்த காலசுவாமி பிறந்த காலசுவாமி ஆதிசிவனிடம் மதியில ஆதிசிவனிடம் மதியிலே அதிகவரம் கேட்பாரா அதிகாரம் கேட்பாரா ஆண்டவனா சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமான் அதிகவரம் கொடுப்பார் ஆண்டவன் நான் சிவபெருமா ஆண்டவன் நான் சிவபெருமா அதிகாரம் தான் கொடுப்பான் பூலோகமானபடி பூலோகமானபடி பூலோகமானதிலே பூலோகமானதிலே நாடும் கணக்குப்படி ஆயுள் கணக்குப்படி நயினார் கணக்குப்படி நயினார் கணக்குப்படி நாளும் உயிர் பிடிப்பாய் நயினார் கணக்குப்படி நயினார் கணக்குப்படி காரணம் உயிர் பிடிப்பான் பொல்லாப்பு ஆகுமல்லோ பொல்லாப்பு ஆகுமல்லோ பேர் பெரிய சிவனாரே பெரிய சிவனாரே என்று கேட்ட நேரம் கேட்ட நேரம் ஒன்னானைய மகாலா இனி ஒன்னானைய மகாலா இனி உன் பேரு மாறாது உன்னாலே மகாலா உன்னாலே மகாலா உன்னையர் வாராது எப்பா உன்னானை மகாலா மகாலா ஏ மகாலா கட்டுடனே ஒரு சோமனுடுத்து கட்டுடனே ஒரு சோமம் எடுத்து அங்கே ஒரு மாங்கச்சை கட்டி வாங்கி வளம் மாங்கச்சை கட்டி விட்டங்காலன் சோமனுடனே உங்க காலனும் உடனே சோமனுடன் பலவாசம் எடுத்து சோமமுடனே வாசம் எடுத்து உயிரானாயிரம் கையில் எடுத்து காலாயிரம் கையில் எடுத்து ஒரு மெத்தையன் கச்சுடனே ஒரு முத்தை என் காட்சியுடனே பக்கத்தில் எல்லாம் பூதப்படுகள் பக்கத்தில் எல்லாம் புதப்படை ஹலோ பூலோகமானதிலே பூலோகமானதிலே யமகால தூதுவர்கள் யமகால தூதுவர்கள் பூர்வ புஞ்சுருவ உருவ பிஞ்சுருவ படிப்பான உயிர்களையோ பிடிப்பார உயிர்களையோ ஆயுதீன கனியுதீன ஆயுதிர கனியுதிர ஆலனோ உயிர் பிடிப்பா காலனும் உயிர் பிடிப்பா உயிராதேதான் பிடித்து உயிராதேதான் பிடித்து யமலோக பட்டாளத்தில் உயிர்களை தான் பிடித்து உயிர்களை தான் பிடித்து பூலோகமானதிலே பூலோகமானதிலே யமகால தூதுவர்கள் யமகால தூதுவர்கள் படிக்கன் குடியிருப்பில் படிக்கன்